மாதிரி ஒரு சத்தம் பயங்கரமா கத்துறாங்க. அது எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? நம்ம தமிழ் தேசிய கூட்டமே ஒரு கூட்டமே உங்க பேர் சொல்லும்போது அவ்வளவு பெரிய சத்தம் போட்டாங்க. எவ்வளவு சந்தோஷம். இல்ல இவ்ளோ அன்புக்கு நான் வந்து திருப்பி அவங்களுக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. கட்டாயம் என்னுடைய பாப்பா தமிழ் முழக்கம் ஷாகுல் ஹமீது அவர்கள் மேல இருக்கக்கூடிய அன்பு தான் அந்த வெளிப்பாடு அப்படின்னு நினைக்கிறேன். நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு உண்மையும் நேர்மையுமா களத்துல இறுதி வரைக்கும் சமரசம் இல்லாம இருப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுக்குறேன். சீமான் அவர்கள் வந்து உங்ககிட்ட வேட்பாளர் அறிவிக்கும் போது இந்த விஷயத்த நீ பண்ணுப்பா சரியா செயல்படலாம் அப்படின்னு சொன்னப்ப என்ன விஷயத்த சொன்னாங்க? உறுதியா நில்லுங்க, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஏறி அடிச்சிடலாம் அப்படிங்கிற எப்போதும் அந்த உத்வேகத்தை தருவாங்க. எதுக்குமே ஒரு தடை இல்லை. அதுதான் எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு சுதந்திரம், கட்டுப்பாடுடைய சுதந்திரம். நமக்கே நம்மளுடைய வரையறையோட அந்த சுதந்திரம் வந்து நாம் தமிழர் கட்சியும் தலைமையும் எங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த கடல்லே ஆள் இல்ல. இல்ல, இது தனி நபரா எடுத்து பார்க்க கூடாது. நாம் தமிழர் கட்சியுடைய கருத்தையெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சிகள்லயும் எங்களால பேச முடியும். இதுவே திமுகவாலையோ அதிமுகவாலையோ இல்ல புதுசா வந்திருக்க தாவேக்காவாலையோ பேச முடியாது. அந்த மாதிரி செயல்பாடுகள் தான் இந்நாள் வரைக்கும் அவங்களுடைய கலப்பணியில இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி எதிர்த்து ஆடணும், எதையும் துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க கொண்ட ஒரு கட்சி அப்படிங்கறதுனால அமைதியா இருக்கிறது. நீங்களும் சண்டை போடுற மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. போட்டிங்கிறது தாவேகா தான். ஆமா, அண்டனா விவாத நிகழ்ச்சிகள்ல தாவேகா தான் நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து திட்டமிட்டு கட்டமைக்கப்படுறதுதான். சில இடங்கள்ல திமுகவுக்கு வந்து அவங்க கன்வீனியன்டான ஒரு சேஃப் பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஆட்டத்தை எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் தள்ளிட்டு அவங்க ரொம்ப சேஃப் கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணம். ஆனா அதெல்லாம் இல்ல. எங்களுக்கு வந்து திமுக வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கு, இன்னைக்கு ஆளுகிற கட்சி அப்படிங்கறனால திமுகவும் அதிமுக எப்படி ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகளோ புதுசா வந்திருக்க தாவேக்காவுக்கும் எந்த மாற்றும் இல்லை அப்படிங்கறனால போற போக்குல லேசா தட்டி விடுறதுதான். அதெல்லாம் ஒண்ணு பெருசாலாம். இப்போ விவாத நிகழ்ச்சின்னு வரும்போது அது விவாதமா இல்லாம கருத்தியல் ரீதியா இல்லாம சண்டை போடுறதா இருக்கட்டும், செருப்பு தூக்கி எறிய மாதிரியான விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடக்குது. அது எப்படி பாக்குறீங்க? பிளஸ் ஒரு பயம் ஏற்படாது, அடுத்த வாட்டி நம்ம இதுக்கு போகும்போது நமக்கு இது மாதிரி நடந்துருமோன்ற பயம் ஏற்படாது? நாம் தமிழர் கட்சி சார்பில் நடக்கல. நாம் தமிழர் கட்சியை பார்த்து அச்சப்படக்கூடிய ஊடகத்தை எதிர்கொள்றதுக்கு துணிவற்ற கருத்தியல் ரீதியான தர்க்கங்களை எடுத்து வைக்க துணிவில்லாத மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் அவங்களுடைய அந்த குவாலிட்டியை ரொம்ப ரொம்ப அவங்க தரம் காட்டிக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல் சூழல்ல ஒரு ஜெனரேஷன் உங்களை ஒத்து கவனிக்குது அப்படிங்கும் போது உங்களை இன்னும் எப்படி மெருகேற்றணும்னு தான் பார்க்கவே தவிர்த்து உங்களை எப்படி டீட்டோரியேட் பண்ணிக்கணும்னு பார்க்க கூடாது. அதைத்தான் வந்து இன்னைக்கு திராவிட கழகம் செய்து இதைத்தான் பெரியாரினுடைய பக்த சீடர்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாராங்கிற கேள்விதான் நமக்கு திமுக ஆதரவா பேசுற அவங்க பொதுமடையில வந்துறாங்க, பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது எல்லாமே ஒரு 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 ஈஸியான ஒரு ஒரு வழி. ஆளுகிற கட்சிக்கோ இல்ல எதிர்கட்சி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கோ ஒரு சார்பு நிலை எடுக்கிறதுக்கு தன்னை ஒரு ஜேர்னலிஸ்டா காமிச்சுக்கிறாங்க. உண்மையாகவே நடுநிலைன்னு ஒண்ணு இல்லைனாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீதினு ஒண்ணு இருக்குல்ல, வாய்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதற்கு அவங்க பாட்சியமா நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்றது. ஆனா அப்படி யாரும் இப்ப நம்ம பார்க்க முடியறது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி அதை கவனிக்காம நீங்க தாவேக்கா கூட போட்டி போடுறதும் தாவேக்கா விமர்சிக்கிறதும் தாவேக்கா உங்களை விமர்சிக்கிறதுமா தான் அந்த பேட்டிகளே இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு எடுத்துட்டீங்களா? நாங்க எல்லாரையும் சம அளவுல தான் எதிர்த்துட்டு இருக்கோம். அவங்களோட கருத்தியல் ரீதியான கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம். தாவேக்கா வாலண்டியரா எங்களுடைய வழியில வந்து விழுது. வேற வழியே இல்லாம நம்ம வந்து பால் கிக் அவுட் பண்ண வேண்டியது. அந்த பயம் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நமக்கு இந்த மாதிரி தாக்குதல் நடத்தணும்ன்ற பயம் ஏற்படுமா? இந்த மாதிரி ஒரு அரசியல் அறமற்ற கூட்டத்துக்கிட்ட நம்ம அரசியல் பண்ணணும்னு எல்லாத்தையும் எதிர்நோக்கி கலக்க தயாரா இருக்கும். அடுத்தடி நிகழ்ச்சியில அவரே வந்தாரு, அந்த செருப்புக்கு அடித்த நபரே வந்தாலும் தைரியமா போய் யார் எக்ஸ்போஸ் ஆனன்னு மக்களுக்கு தெரியுதுல்ல. இந்த மாதிரி ஆட்களை வளர விட மாட்டாங்க மக்கள் அப்படிங்கிறது நம்பிக்கையா இருக்கு. நன்றி.